இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாணவர்களே. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. இன்று வகுப்பு 6 இயல் 2 கற்கண்டு முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பத்தி பார்க்க போறோம். இயல் 1ல பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்த்திருப்போம். தமிழ் எழுத்துக்களோட வகை தொகை என்னன்னா, தமிழ் மொழியில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247, அதுல உயிர் எழுத்து 12, அதுல எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, குறில் நெடில் அப்படின்னு பார்த்திருப்போம். அப்புறம் மெய் எழுத்துக்கள் 3 வகையா பிரிக்கிறாங்க, வல்லினம் மெல்லினம் இடையினம் பார்த்திருப்போம். உயிர்மெய் எழுத்துக்கள் 1003ன்னு பார்த்திருப்போம். உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள். உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து பிறக்கும் எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் அதோடைய மாத்திரை அளவு. மாத்திரை அளவுனா குயிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, அரை மாத்திரை வந்து என்னது மெய் எழுத்துக்குலாம் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை படிச்சிருப்போம் இல்லையா. இன்று முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பத்தி பார்க்க போறோம். எழுத்துக்கள் 2 வகைப்படும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்துக்கள். ஒன்று என்னன்னா முதல் எழுத்துக்கள். இரண்டாவது சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன? இதுல முதல் எழுத்துக்கள் என்பன யாவை? அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு வினாக்கள்லாம் என்ன தேர்வுல வரும். முதல் எழுத்துக்கள் என்றால் என்ன அப்படின்னாலும் ஒன்றுதான். உயிரெழுத்து 12, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் ஆகும். அதாவது 12யும் 18யும் கூட்டி பாருங்க, 30 வருது இல்லையா. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்பர். ஏன் அந்த முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னா, பிற எழுத்துக்கள் மற்ற எழுத்துக்களா இருக்கு இல்லையா, தோன்றுவதற்கும் இயக்குவதற்கும் முதல் காரணமாக இவை இருக்கின்றன. எவை இருக்கின்றன? முதல் எழுத்துக்கள் இருக்கின்றன. இவை துணை இல்லாமல் எந்த எழுத்துக்களும் பிறக்காது. அதனால்தான் இந்த முதல் எழுத்துக்கள் என்பர். அடுத்து இரண்டாவது பாத்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என்படும். அதாவது முதல் எழுத்துக்களோட உதவி இல்லாமல் இந்த சார்பு எழுத்துக்கள் பிறக்காது. அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னா, நம்ம அப்பா அம்மா வந்து முதல் எழுத்துக்கள், நம்ம பிள்ளைகளாகிய நாமெல்லாம் என்னது சார்பு எழுத்துக்கள். அவங்களுடைய துணையோட தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா. அதேதான் முதல் எழுத்துக்களுடைய முதல் எழுத்துக்களுடைய முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள் என்பது. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். நீங்க உங்க வினாவை கேட்கலாம், சார்பு எழுத்துக்கள் எத்தனை? அவை அவை. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை அவைன்றதை நம்ம இப்ப எழுதிப்பட போறோம். உயிர்மை, ஆயுதம், உயிரல்லபடை, ஒற்றல்லபடை, குற்றிய நிகரம், குற்றிய நுகரம், ஐகார குறுக்கம், ஓகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பு எழுத்துக்கள் என்பர். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரல்லபடை, ஒற்றல்லபடை, குற்றிய நிகரம், குற்றிய நுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். இதுதான் 10. இந்த எழுத்துக்களை வகுப்புல இந்த சார்பு எழுத்துக்களை இரண்டான உயிர்மை, ஆயுதம் என்னன்றதை மட்டும் இந்த வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மாணவர்களே. உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம், சார்பு எழுத்துக்கள் எத்தனை? அவை அவை. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். இது மாதிரி 1 2 3 4 போயிட்டு உங்களுக்கு 10 சரியாக மனப்பாடம் செய்து எழுதிக்கங்க மாணவர்களே.
எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ. இக்குன்றது மெய்யெழுத்து. புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாமே என்னது மெய்யெழுத்து. ஆன்றது உயிரெழுத்து இல்லையா? மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன, உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன, எல்லாம் ஒன்றுதான். இக்கு கூட்டலா கா. இக்கு கூட்டலா கா. அடுத்தது பாருங்க, உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம். உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம்னா நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான். அது வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். கா. கான்றது என்ன? இக்கு கூட்டலால கா இல்லையா? அது மெய் எழுத்து வருது, உயிர் எழுத்தா அந்த ஒலியில முடியுது இல்லையா? ஆ கா ஆ அந்த ஒலியில முடியுதா, அது ஒலி வடிவம் இல்லையா? அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது இது முடிஞ்சிச்சா? வரி வடிவம். வரி வடிவம்னா எழுதுறதுதான் வரி வடிவம். வரி வடிவத்தை பாத்தீங்கன்னா இப்ப கான்ற எழுதுறோம். வரி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும்? மெய்யெழுத்தை ஒத்தி இருக்கும். அதாவது இக்கு இந்த புள்ளி எடுத்துட்டாதானே நமக்கு அது வரி வடிவம் கிடைக்குது. இக்கு அது வரி வடிவத்துல இருக்குது. வரி வடிவம்னா மெய்யெழுத்தாக இருக்கும். அது ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும். ஆ கா அந்த ஒலிக்கு பாக்குறீங்க அளவு. ஆ கா கா ஆ ஒலிக்குது இல்லையா? அதோட ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும். இவை முதலெழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து அடங்கும். சார்பெழுத்து வகையுள் அடங்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுதம். ஆயுதம் 3 புள்ளிகளை உடைய, இதுதான் நம்ம சொல்றோம் அக்கு இல்லையா? 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. தனித்த வடிவம் பெற்றது. அதாவது உயிரெழுத்து போன்றும் இல்லாம மெய்யெழுத்து போன்றும் இல்லாம தனித்த வடிவம் பெற்றது தான் இந்த ஆயுதம். இதுக்கு என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அங்கேனம் அப்படின்னு வேறு சில பெயர்கள் இதுக்கு உண்டு. கேட்கலாம், ஆயுதத்துக்குரிய வழங்கும் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அங்கேனம். ஏன் தனிநிலைன்னு சொல்றோம்னா இது வேறுபட்டு காணப்படுது. தனித்த வடிவம் உடையதுன்னு சொன்னோம் இல்லையா? அதனால இது தனிநிலை. அங்கேனம் அந்த காலத்துல பண்ண கேடயத்துல இருக்கும். கேடயத்துல போர் செய்வாங்க இல்லையா? அந்த கேடயத்துல 3 புள்ளிகள் இருக்கும். அதான் அங்கேனம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நுட்பமான ஒலிப்பு முறையுடையது. ஆக் அப்படி சொல்றோம்னா நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனித்து இயங்காது. தனித்து இயங்காது. தனித்து இயங்காது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும். எடுத்துக்காட்டு அது அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்க. எஃகு இது கூட நான் வச்சுக்கோங்க. அது எஃகுன்னு இருக்கு இல்லையா? இப்ப கவனிங்க. இப்ப உங்களுக்கு கேட்கலாம், சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும் அப்படின்னா இதுதான் நீங்க எழுதணும். எடுத்துக்காட்டு கூட அது எஃகுன்னு எழுதிக்கலாம். அதுக்கு என்ன எழுதணும்னா தனக்கு முன் தனிக்குறில் எழுத்தையும், இந்த அக்குக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து தனிக்குறில்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் தான் இருக்கும். குறில் எழுத்தா இருக்கணும். தனக்கு முன் ஒரே ஒரு குறில் எழுத்தையும் அதுக்கு பின் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அது இங்க கவனிங்க. இது குறில் எழுத்து. இங்க வந்து வல்லின உயிர்மெய் எழுத்துனா கசட தபர வல்லின எழுத்துக்கள் மட்டும் தான் வரும். வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் தான் வரும். சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இவை முதலெழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்தும் சார்பெழுத்தே ஆகும். நன்றி மாணவர்களே. முதலெழுத்துக்கள் எத்தனை அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முதலெழுத்துக்கள் என்றால் என்ன அப்படி பார்த்தோம். சார்பெழுத்தோட வகைகள் பார்த்தோம். முதலெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்றது மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.